வணக்கம் நண்பர்களே. கர்ப்பம் தருவது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துட்டுருக்குங்க. ஆனால் சில பெண்களுக்கு அது தாமதமாகின்றது. அது மட்டும் அதுக்கு என்ன காரணன்றதையும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்துட்டுருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே சாப்பாட்டு பழக்கங்கள் தான். இன்று நான் சொல்ல போகிற சில கீரை மற்றும் பழங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ரகசியங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா வீடியோ கடைசியில் உங்களுக்கு சரியான டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் போனஸ் சீக்ரெட்டும் சொல்ல போகிறேன். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி தகவல் தான் கிடைக்கும். முதலில் கீரை வகையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு கீரையுமே கருப்பையை பலப்படுத்தக்கூடிய பவரை கொண்டிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீரை முருங்கைக்கீரை. இந்த கீரையில் தான் பார்த்திங்கன்னா அயன், அதுக்கப்புறம் கால்சியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த கீரையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா கருப்பை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு இரண்டு தடவை முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டா கர்ப்பத்திறன் அதிகரிக்கும். அதுதான் அந்த காலத்திலே பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க, முருங்கை சாப்பிட்றவங்களுக்கு உடல் சோறு என்பது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இரண்டாவது கீரை முளைக்கீரை மற்றும் கேழ்வரகு கீரை. இந்த முளைக்கீரையும் கேழ்வரகு கீரையும் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுடைய கர்ப்பப்பையை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இரண்டு வகை கீரைகள் ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும். பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட நேச்சுரல் மெடிசனாக இந்த கீரைகளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மூன்றாவது விஷயம் அசோகா இலைகள். இது ரொம்ப ரொம்ப பழமையான ஆயுர்வேத ரகசியம் கொண்ட ஒரு இலை வகை. இது கர்ப்பப்பையை பார்த்திங்கன்னா வலிமை பெற செய்யும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த அசோகா இலையை. அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது கீரை வகையெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம பழ வகைகள். குறிப்பிட்ட சில பழங்கள் பெண்கள் சீக்கிரமாக கர்ப்பம் அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதில் முக்கியமான சில பழங்கள் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி நான் சொல்கிறேன். முதல் பார்த்திங்கன்னா மாதுளை. இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பம் பெறக்கூடிய சக்தியை கொண்டதும் இந்த மாதுளை. பழங்காலத்து பெண்கள் எல்லாமே தினசரி மாதுளையை அவங்களுடைய உணவில் எடுத்துப்பாங்க. இரண்டாவது பழம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதை பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்யறதுல பார்த்திங்கன்னா டாப் ஃப்ரூட்டாக கண்டிப்பாக இந்த வாழைப்பழம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் முக்கியமாக இந்த வாழைப்பழத்தை தினமும் காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய காலையில் உங்கள் உணவுக்கு அப்புறம் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிறதுன்றது உங்களுக்கு உங்களுடைய ஹார்மோனல் பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவது பேரிச்சை பழம். இந்த பேரிச்சை பழத்தை நீங்கள் டெசர்ட்டு ஸ்வீட்டுன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி பூஸ்டர் கொண்டது இந்த டேட்ஸு, இந்த பேரிச்சம்பழம். காலையில் தினமும் 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறதுன்றது உங்களோட உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை உடனே கொடுக்கக்கூடியது. அடுத்தது நாலாவது உங்களுக்கு ஆப்பிள். தினமும் ஆப்பிளை எடுத்துக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக டாக்டரை உங்கள்கிட்ட இருந்து தள்ளி வைக்கும். அந்த அளவுக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்தாகவும் மட்டும் இல்லாமல் ரொம்ப எல்லா உறுப்புக்கும் தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கும் எல்லா உறுப்பையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் அவ்வளோ உதவியாக இருந்துகிட்ருக்கும். கருவுற்ற பிறகு உங்களுடைய குழந்தை வளரும் இல்லைங்களா, ஒரு ஃபஸ்ட் மந்த்லேருந்து வளர்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா, அப்போ குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக கண்டிப்பாக ஆப்பிள் இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்போதுலேருந்தே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போதுலேருந்தே ஆப்பிளை நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இப்போ கீரையின் பழங்களை பார்த்துட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு கூடுதல் டிப்ஸையும் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிப்புமே நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த பழங்கள் கீரைகள் இல்லாமல் இதுவுமே உதவியாக இருந்துகிட்ருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த கீரை வகையோ இல்லை அந்த ஃப்ரூட்ஸ் வகையோன்னு பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிடாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுன்றது நல்லது. சில பேர் சாலட் மாதிரின்னு சொல்லிட்டு கீரை
வகைகளே கூட அப்படியே பச்சையாக எடுத்துக்கிறதுலாம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சரியான முறையில் நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. பழங்களை வந்து நீங்கள் அதே விதத்தில் வந்து எடுத்துக்கிறது ஓகே. பட் கீரையை சில பேர் சாலட் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்காமல் நீங்கள் வந்து கீரையை வந்து நல்லாவே சமைச்சு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நீங்கள் கீரையை சாப்பிடும்பொழுது நீங்கள் இப்போ காலையில் செய்கிறீங்கன்னா அதை மதியானத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுறங்க. நைட் வரைக்கும் வச்சுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறது, மறுபடியும் ஒரு ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா கீரையை ஒரு வாட்டி நீங்கள் சமைக்கும் பொழுதே அதை நீங்கள் எடுத்துக்கிறது தான் நல்லது. ரீஹீட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்பொழுது அதனுடைய சத்துக்கள் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதை நைட்டில் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கெடுதலான விஷயம். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எடுத்துக்க கொள்ளக்கூடிய அந்த கீரையாகட்டும், பழமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஓவராக, அதாவது அளவுக்கு அதிகமாக வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால் கீரை ஆகட்டும் இல்லை பழமாகட்டும் எது இருந்தாலுமே அளவுக்கு சரியான விதத்தில் வந்து எடுத்து வந்து சாப்பிடுங்க. காலையில் மதியானம் அப்படின்ற விதத்தில் வந்து சாப்பிடுங்க. சில பேருக்கு நைட்டு வச்சு சாப்பிட்றதுன்றது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காமல் போகும். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. 3வது அடிஷனல் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து பெண்களும் ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் தன்மைன்றது வேறுபடும். சில பேருக்கு சிலது வந்து ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காமல் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து ஒத்துக்கும், இப்போ நான் சொன்ன லிஸ்ட் அவுட்டில் எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு பார்த்துட்டு அது ஒரு வாட்டி நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸும் கீரை வகைகளும் எடுத்துக்கும் பொழுதும் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக மெடிடேஷன், அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து ரொம்ப ரொம்ப சீராக வச்சிட்ருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் தள்ளி போகுதுன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மன அழுத்தத்தில் இருப்பாங்கன்றது கண்டிப்பாக அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடிய விஷயம். மற்றவங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அது ஜஸ்ட் அவங்க ஒரு அவங்களுடைய வார்த்தைகளாக தான் பார்ப்பாங்க, வழியாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கர்ப்பம் தள்ளி போகுதுன்ற மன அழுத்தத்தை விட்டு வெளியில் வாங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய அதாவது குழந்தை பேர் தள்ளி போகின்ற பெண்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சாலே அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து கர்ப்பம் தரிக்க வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மன அழுத்தத்தினால என்ன ஆகும்னா உங்களுக்கு கர்ப்பம் இன்னும் தான் வந்து தாமதமாகும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் முளைக்கீரை, மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், இது எல்லாமே சிம்பிள் ஃபுட்டு தான். ஸோ பெண்கள் நீங்கள் சீக்கிரமாக கர்ப்பம் அடைய உதவக்கூடிய ஒரு சிம்பிள் ஃபுட்டு தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இன்னும் இப்படிப்பட்ட ரகசியங்கள் உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சார்ந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே.